முகம்மதியன் கோட் என்று, அதாவது முகம்மதியன் சட்டக்கோவை என்று. அந்த சட்டக்கோவையானது எங்களுடைய மதத்தோடு ஒட்டிய விடயம் அல்ல. அதில் சில அர்ஜுனா இதை கொண்டு வரும் பொழுது முஸ்லிம் பெண்கள் 15 வயதுக்கு கீழையும் அவர்கள் திருமணம் செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த அதை விளங்காமல் தான் அர்ஜுனா ராமநாதன் அன்று 8 வயசு வரையும் கூட வந்து விட்டார். 8 வயசு ஒரு பிள்ளையை 50 வயசு ஒரு மகன் கல்யாணம் முடித்துக் கொண்டு போவது எப்படி தாங்க முடியும், எப்படி பொறுக்க முடியும்? தாய் திடீர்னு இறந்து விட்டார். அங்கே 3-4 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களை பராமரிக்க ஒன்றுமில்லை, வீட்டுக்கு ஒரு துணை தேவை. இந்த கட்டத்துல 14-15 வயசு பிள்ளைகள் முடிச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்ததாக அர்ஜுனா ராம் அவரும் இது சம்பந்தமாக இவர் திடீர்னு தான் கேள்விப்பட்டிருப்பார். ஏதோ உலக மகளிர் தினம் கூகுள் அறிவாளி தானே, கூகுள் அடிச்சிருந்தார். இதில் கை வைக்க முடியாது, இது முஸ்லீம்களில் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டம். ஐயோ, இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டம் இல்ல ராசா. இது முஸ்லீம் சமூகம் இதுவரை இந்த சட்டம் திருத்தம் சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுக்காததே வெளியார் தலைவர்களுக்கான காரணம். ஒன்று, 2 சமூகங்களுமே கிட்டத்தட்ட இரத்தமும் சதையுமாக மிக மோசமான அழிவுகளை சந்திச்சிருக்கிறோம். ஹிஸ்புல்லாவை அவர் செய்த வேலை அது பிழை. தமிழர்களின் ஒரு அடக்கத்தளத்தை கைப்பற்றி அதிலே ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டியதாக அர்ஜுனா அவர்கள் அன்றைக்கு பார்த்திருப்பீர்கள் நீங்க. அவரும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக பேசும் பொழுது எல்லா சிங்கள எம்பிக்களும் அமைச்சர்களும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து சிரிக்கின்றார்கள், தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டார்கள். அர்ஜுனாவை ஊசி அர்ஜுனா என்று விமர்சித்து கொண்டிருந்த பொழுது அப்படி பாவிக்க வேண்டாம், அதற்கான கௌரவத்தை கொடுக்க சொல்லி கேட்டதுல நீங்களும் ஒருவர். வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு மாலை பொழுதிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். குறிப்பாக அண்மைய சில நாட்களில் பாராளுமன்றத்தில் முஸ்லிம் விவகாரம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எழுப்பிய விவாதங்களும் அதனை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இதன் பின்னணி தொடர்பாக கலந்து உரையாடுவதற்காக தேசம் நெட் நேயர்களுக்கு நன்கு அறிமுகமான முன்னாள் சட்டத்தரணி முகமது நிஸ்தார் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் நிஸ்தார். வணக்கம் ஜெயபாலன். அர்ஜுனா பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம், அவர் தன்னை அறியாமல் அல்லது தன்னை விளம்பரப்படுத்துகிற வகையில் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையே மிக பெரிய சர்ச்சையாகவும் மாறி இருக்கின்றது. இதன் பின்னணி என்ன? இந்த முஸ்லிம் விவாகரத்து தொடர்பான இந்த நீதி பிரச்சனை எவ்வளவு தூரம் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது? இந்த பிரச்சனையின் பின்னணி என்ன? முதல்ல ஓகே ஜெயபாலன், இந்த பின்னணி என்று கேட்டபடியால் அதுக்கான சில பல வரலாற்று நிகழ்வுகளை சொல்கின்றேன் சுருக்கமாக. இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டம் என்பது ஆரம்பத்தில் ஒல்லாந்தர்கள் இலங்கையை கைப்பற்றி வச்சிருக்கின்ற காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது முகம்மதியன் கோட் என்று, அதாவது முகம்மதியன் சட்டக்கோவை என்று. அந்த சட்டக்கோவையானது எங்களுடைய மதத்தோடு ஒட்டிய விடயம் அல்ல. அதில் சில விடயங்களும் அவர்களின் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி அதிகார மையமாக இருந்த பட்டாவியா என்று சொல்வார்கள். இப்பொழுது இந்தோனேசியாவின் தலைநகர் ஜாகர்த்தா என்பது உங்களுக்கு தெரியும். ஜாகர்த்தாவின் பழைய பேர் பட்டாவியா. அந்த பட்டாவியா பிரதேசத்திலும் அதைவிட ஒட்டுமொத்த அந்த ஏரியாக்களிலும் இருக்கும் முஸ்லிம்களின் நடைமுறைகளை, இந்த விவாகம் தொடர்பாக அல்லது விவாகரத்து தொடர்பாக உள்ள பழக்க வழக்கங்களையும் சேர்த்து ஒரு முகம்மதியன், இலங்கையில் நடக்கும் விவகாரங்களையும் சேர்த்து, இலங்கையில் உள்ள அன்றைய காலத்தில் இருந்த மார்க்க அறிஞர்கள் அல்லது விடயங்கள் தெரிந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கருத்தையும் சேர்த்து இந்த முகம்மதியன் கோட் என்ற ஒரு விஷயத்தை இலங்கையிலே அறிமுகப்படுத்தினார்கள். இதை ஆங்கிலேய காலத்தில இருந்து நடைமுறையில இருக்குது. கிட்டத்தட்ட 1770 இருந்து இந்த சட்டம் இலங்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களுக்கான தனியார் சட்டம். பிரித்தானியா இலங்கையை காலனித்துவ நாடாக இருக்குது. அதுல 1815 அதுல மாற்றம் வருதா? அப்ப இந்த ஒல்லாந்தர் கொண்டு வந்த இந்த சட்டத்தை இலங்கையில் உள்ள நடைமுறை சாதாரண சட்டத்தோடு சேர்த்து அதை ஒரு கொடிஃபை பண்ணி ஒரு ஒன்றாக சேர்த்து இதுதான் முஸ்லிம்களின் இந்த குறிப்பிட்ட விவகாரம், அதாவது திருமணம், விவாகரத்து, சொத்து பங்கீடு, இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு சட்டமாக ஆங்கிலேயர்களும் அதை விட்டு சென்றார்கள். ஒப்பிட்டு பேசுகிற அந்த ஷரியா சட்டம் அல்ல, அப்படியா? ஷரியா சட்டம் என்பது ஒரு பிழையான
புரிதல் எல்லோருக்கும் கொடுத்துள்ளது. ஷரியா சட்டம் என்பது எங்களுடைய சமயம், இஸ்லாமிய சமயத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட சில வரைமுறைகள். அதான் நாங்க சரியா சட்டம் என்று சொல்லுவது. சரியா சட்டத்துக்கு ஒரு புத்தகமும் ஒன்றையும் இல்லை. நீங்கள் இஸ்லாமிய விடயங்களை பார்த்திருப்பீர்களே, ஆனால் அவர்களுடைய இந்த அத்தனை சட்ட அம்சங்களும் சிந்தனை பள்ளிகள் என்ற நிலையில் 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்று சொல்வார்கள், அல்லது தமிழ்ல எப்படி சொல்லலாம், சிந்தனை பள்ளி, அல்லது இந்த சட்டங்களை ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அதாவது சட்ட கலை அல்லது சட்ட விஞ்ஞானம் என்ற அடிப்படையிலே 4 விதமான பிரிவுகள் உண்டு. இப்ப இலங்கையில் நாங்கள் இந்த பிரிவுகளிலே பொதுவாக உலகத்திலே உங்களுக்கு தெரியும், சனி முஸ்லிம்கள், சியா முஸ்லிம்கள் என்று இருக்கிறார்கள். அந்த சனி முஸ்லிம்கள் அவர்கள் இந்த 4 விதமான சிந்தனை பள்ளிகளில் இருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் சாஃபின்னு சொல்லிய ஒரு அறிஞர். அவர் சொன்ன விடயங்களைத்தான் இலங்கையில் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஃபாலோ பண்ணுவதற்கு இந்த சட்ட ரீதியான சில மாற்றங்கள் கூட ஏனைய சிந்தனை பள்ளிகளில் இருக்கின்றது. ஹனவி என்று இருக்கின்றார்கள், மாலிகி என்று இருக்கிறார்கள், ஹன்பலி இருக்கிறார். இதுதான் இந்த 3. அதே போல சியா பிரிவு எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கும் சிந்தனை பள்ளி நாளை விட கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஷரியா என்பதை பிழையாக விளங்கப்பட்டு அத்தனையும் குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளதோ என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த ஷரியா என்ற வார்த்தையை பயன்படுத்தியவுடன் மக்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிவிடுவாரோ, அதில் கை வைக்க கூடாது, இறைவனின் கட்டளை, அதை மீறக்கூடாது அப்படி என்று. அது ஒரு பிழையான ஒரு கருத்தாளர் இந்த இலங்கை முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை பொறுத்தவரை. இது கிட்டத்தட்ட இது ஒரு டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் ன்னு சொல்லுவீங்க நம்ம எல்லாம். அந்த 4 டிஃபரண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல ஒன்றுதான் நாங்கள் சாஃபி மத்ஹப், அரபில மத்ஹப்னு சொல்றாங்க, அதாவது அந்த சிந்தனை பள்ளி. அதுல உள்ளவர்கள் போக்கை உறுதிப்படுத்தும் முகமாக வரையப்பட்டுள்ளதுதான் இந்த இலங்கையில் இப்போது நடைமுறையில் இருக்கும், அதாவது 1951ஆம் ஆண்டு சட்டமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முஸ்லிம்களின் விவாகரத்து சட்டம் என்றது. முஹம்மதியர் சட்டம் என்றது மாறி அது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக, அவை சுதந்திரம் அடைந்த பின் அந்த பாராளுமன்றத்துக்கு உரிமை என்ற சட்டத்தை நிறைவேற்ற, ஆகவேதான் அது ஆக்ட் என்ற வகையில் முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் என்று அதை செய்துள்ளார்கள். அதுவும் வந்து இலங்கையுடைய சட்டத்தின் ஒரு பகுதி தான். இப்ப நீங்கள் ஒரு சட்டம் படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் இலங்கை சட்டக்கல்லூரியும் சரி, அல்லது பல்கலைக்கழகத்தில் சட்டம் இளமானியோ முதுமானியோ பட்டம் பெற வேண்டுமா இருந்தாலும் சரி, இந்த பர்சனல் லோ, தனியார் சட்டம் என்பதை படித்தா ஆக வேணும். உங்களுக்கு தெரியுமா, அதுல 3 பர்சனல் லோக்கள் உண்டு. ஒன்று கண்டியன் லோ, தேசபலமை லோ, அதே போல முஸ்லிம்களுக்கு உள்ளது இந்த முஸ்லிம் லோ, பர்சனல் லோ. இது 3 கட்டாயம் படிக்க வேணும் எல்லோருக்கும் தெரியுமாங்க. சட்ட கோவேண்டிய ஒரு பகுதிகள் தான். அந்த சட்டத்தின் அந்த வேலிடிட்டி அங்க இருக்கு. இப்ப இதுல வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இதை கொண்டு வரும் பொழுது முஸ்லிம் பெண்கள் 15 வயதுக்கு கீழையும் அவர்கள் திருமணம் செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில தான் அந்த வாதம் கொண்டு வர அப்படித்தான் கொண்டு வருகின்றார். அப்படித்தான் அது போர்ட்ரே பண்ணப்படுகிறது. அப்படி சம்பவம் அதுல உண்மையும் இருக்கின்றது, பொய்யும் இருக்கின்றது. பொய் என்று சொல்வதற்கல்ல, அது பிழையான புரிந்துணர்வும் இருக்கின்றது. சிறுவயது திருமணம் என்பது, இது யோசித்து பாருங்கள், 1770 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முகமதியின் சட்டம் என்றால் அந்த காலத்தில் ஏன் ஒரு 50-20 உங்களோட தமிழ் பகுதிகளிலையும் சிங்கள பகுதிகளிலும் உலகத்தில் எல்லா பகுதிகளும் ஈவன் 2 நாளைக்கு முன்பு ஒரு வீடியோ பார்க்கின்றேன். அங்க அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் மாத்திரம் எத்தனை 12 வயது பிள்ளைகள் கல்யாணம் முடித்துள்ளார்கள் என்று ஃபேக்டோட போடுகின்றார். சரியா? அப்ப அந்த சிறுவயது திருமணம் இருந்து கொண்டுதான் இருக்கு, சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு. அதுக்காக நான் சொல்ல வரவில்லை திருமணம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று. அப்ப 1770 இருந்து 1951 வரையும் அதுல எந்தவித சீர்திருத்தங்களும் ஏற்படவில்லை. ஆகவே அது ஆரம்பத்தில் சிறுவயது திருமணத்தை அனுமதித்திருந்தது. ஓகே, முஸ்லிம் பெண்கள் பருவம் அடைந்த காலத்திலிருந்து நீங்கள் திருமணம் செய்யலாம். ஒரு பிள்ளை சமூகத்திலையும் இருந்ததானே அந்த காலகட்டத்தில். எங்களுடைய பூட்டிமார் வந்து பெரும்பாலும் 10-12 வயசுல திருமணம் செய்திருப்பார்கள். அவர்களுக்கு 16 வயசுல பிள்ளைகள் இருந்திருக்கும். கல்யாணம் பண்ணினார் என்று அன்னையில தமிழ் கவியை நேர்காணல் செய்த பொழுது அந்த காலத்துல எங்களுக்கு திருமண வயது இல்லத்தானே இருக்கே இல்லை. திருமணத்துல அந்த கீழ் எல்லை வந்து ஒரு பெண் அடைவதுதான் ஆனால் அது மாத்திரம் அல்ல,
அங்கே இஸ்லாமியர்கள் முஸ்லீம் அதாவது சரியா சட்டம் என்ற ஒரு விஷயம் இருந்த அந்த குர்ஆனுடைய விஷயங்களை பார்த்து கொண்டு பொழுது அது வெறுமனே பருவமடைந்த உடல் ரீதியாக பருவமடைந்த ஒரு ஆளை சொல்லவில்லை, மன ரீதியாக சிந்தனை ரீதியாக இன்னும் பல விடயங்களை அது சொல்கின்றது. ஏனென்றால் ஒரு சொத்து என்று வரும் பொழுதும் கூட சிறு பிள்ளைகள் இப்ப ஒரு தகப்பன் பிள்ளைகளை விட்டு போட்டு சொத்தையும் விட்டு போட்டு இறந்து போனார் என்றால் அந்த பிள்ளைகள் அந்த சொத்தை தனிமையாக பராமரிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு கார்டியன் ஒன்று தேவை. அந்த பிள்ளை வென் தட் புள்ள ஒரு மென்டல் கெப்பாசிட்டி அடைந்த பிறகு அந்த வயதை அடைந்த பிறகுதான் அவருடைய சொத்தை அவருக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வது போல அதே விடயத்தை தான் இங்க திருமண விடயத்திலையும் எடுக்க வேண்டும். உடனே ஒரு பிள்ளை 10 வயசு திருமணம் குமர் பிள்ளை ஆகிவிட்டது என்பதற்காக உடனடியாக திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இல்லாத சாதாரண சமூக மாற்றத்தோடு செல்லக்கூடிய ஒரு விடயம். நீங்கள் சொன்னா போல முந்தைய எல்லா சமயங்களிலும் 10 வயசு பிள்ளைகள் கல்யாணம் முடித்தார்கள் என்றால் ஆஃப்கோர்ஸ் கல்யாணம் முடிப்பார்கள். இப்பொழுது அப்படி இல்லை என்றால் அப்படி இல்லை தான். இப்பொழுது யாருமே முடிப்பது இல்லை. ஆனால் அதை விளங்காமல் தான் எம்பி அர்ஜுனா ராமநாதன் அன்று 8 வயசு வரையும் கூட வந்து விட்டார். 8 வயசு ஒரு பிள்ளையை 50 வயசு ஒரு மகன் கல்யாணம் முடித்துக் கொண்டு போவது எப்படி தாங்க முடியும், எப்படி பொறுக்க முடியும்? இலங்கையில அப்படி ஒரு சம்பவம் நீங்கள் அந்த 50ஆம் ஆண்டு காலகட்டத்துக்கு பிறகு அண்மை காலத்துல நடந்திருக்கா? எனக்கு தெரிஞ்ச கூட நடந்திருக்கு 51க்கு பிறகு 80-90களில் கூட ஒரு 15-16 வயசு பிள்ளைகளை கல்யாணம் வச்சு கொடுக்கிற விஷயங்கள் உண்டு. அது காரண காரியம் தொடர்பாக இப்ப தாய் திடீர்னு இறந்து விட்டார், அங்கே 3-4 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களை பராமரிக்க ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு ஒரு துணை தேவை, அல்லது தகப்பன் இறந்து விட்டார், வீட்டுக்கு வருமானம் இல்லை, தாயும் இந்த நாடுகள் போன்று வேலை செய்வதில்லை. இந்த கட்டத்துல 14-15 வயசு பிள்ளைகளுக்கு முடிச்சு கொடுத்திருக்காங்க. இப்பொழுதும் நடக்க இல்லைன்னு சொல்ல வர இல்லை, நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனால் அது இந்த ஐசோலேட்டட் நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. இப்படி சமூகம் முன்னேறி இருக்கின்றது, எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், கல்வியை விட்டால் வேறு ஒரு தங்களுக்கு வாழ்வில்லை என்ற நிலை வந்து விட்டது. ஆகவே அவர்கள் சமூகத்தின் இயல்பான மாற்றத்துக்கு ஏற்ப அவர்கள் மாறிக்கொண்டு போகின்றார்கள். இந்த இடத்தில் வந்து ஏதோ எல்லோரும் 8 வயதில் கல்யாணம் முடிக்க வேணும், 10 வயது கல்யாணம் முடிக்க வேணும், அது ஒரு நகைப்புக்குரிய விடயம். ஆகவேதான் அன்று அர்ஜுனா இதை சொல்லும் போது முதலில் எம்பி அர்ஜுனா ராமலிங்கம் அந்த பாராளுமன்றத்தை சொல்லும் பொழுது தேசிய நலத்துக்கான உதவி அமைச்சர் மௌலவி முனீர் அவர்கள் பக்குவமாக அவர் அழகாக தமிழ் பேசுவார், தமிழில் கூட சொல்லவில்லை, அவர் சிங்களத்தில் வேணும் என்றே சொன்னார். ஏனென்றால் இப்படியான ஒரு பிழையான விடயங்களை இன்னும் தொடர்ச்சியாக சிங்கள எம்பிக்களும் கதைக்க கூடாது என்பதற்காகத்தான் சிங்களத்தில் சொன்னால் தயவு செய்து உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கதையுங்கள், தெரியாத விஷயங்களை தெரிந்து விட்டு கதைங்கள். அவர் சொன்ன அந்த விடயம் அப்பா ரிஃபார்முக்கு எல்லாம் ரெடி, 2 ரிப்போர்ட் அங்கே இருக்குது, இதை யார் செய்வது எதை எடுப்பது என்பது இப்ப முஸ்லிம்களுக்கு இடையில பிரச்சனை நடக்கின்றது. அது தீர்க்கப்பட்டால் நாளைக்கே ரிஃபார்ம் வந்து விடும் என்பதை சொல்லத்தான் அவர் நீங்க அதெல்லாம் போய் தேடி பாருங்கோ என்று ஒரு மறைமுகமா சொன்ன விஷயத்தை தான் உடனடியாக அதை ஒரு தனக்கு எதிரான ஒரு வாதமாக அர்ஜுனா எடுத்து உங்களுக்கு தெரியுமா யுஎஸ்ஏடி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துள்ளது அப்படின்னு யுஎஸ்ஏஐடி ரிப்போர்ட் கொடுப்பதற்கு முன்னால நாங்க 2009 ரிப்போர்ட்கள் தயாரித்து விட்டோமே ஐயா, இதுதான் அவர் அங்க சொல்ல வேண்டிய ஒரு விடயம். அதாவது முஸ்லிம் சமூகமாக இணைந்து அதுல உள்ள சில பிரச்சனைகளை, இந்த சட்டத்துல உள்ள சில ஓட்டைகளை அல்லது பூதாமைகளை திருத்தி அமைச்சிருக்கிறார்கள். நிறைவேற்றுவது சம்பந்தமாகத்தான் இப்ப இந்த விவாதம் ஆரம்பிக்கப்பட்டதா? இதுல முக்கியமா 3 விஷயம் தான் இந்த பிரச்சனைக்குரிய விஷயம் ஜெயபாலன். ஒன்று நீங்க சொன்ன திருமண வயது, ஆகவே 2 கோஷ்டியும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஓகே, 18 கீழே கொண்டு வரக்கூடாது, 18க்கு மேலதான் அனுமதிக்க வேண்டும், 18 வரையும் பிள்ளைகள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்றதுல 2 குரூப்பும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு குரூப் சொல்கின்றது, ஃபைசல் முஸ்தபா அவருடைய தகப்பனின் குரூப், ஃபைசல் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட்டின் படி அதுக்கு ஒரு ப்ரொவிசோ கொண்டு வையுங்கள், ஒரு விதிவிலக்கு கொண்டு வையுங்கள். சில பல கட்டங்களில் 12-10 வயது குழந்தைகள் பருவமடைந்த பிள்ளைகள் அங்கே ஒரு கல்யாணம் தேவைப்படுகின்றது. உதாரணமாக ஒரு லவ் பிரேக் வைப்போமே, ஏதோ தெரியாத காரணத்தால் அந்த பிள்ளை தரித்து விட்டது வைப்போமே, அந்த மாதிரி கட்டங்களில் என்ன பிள்ளைகளை பறித்து கொண்டு போய்விடுவீர்களா? ஆகவே அந்த இடத்தில் அத்தகைய கல்யாணத்தை அனுமதியுங்கள் என்ற ஒரு ப்ரொவிசோ வைங்கோண்டு ஒரு கோஷ்டி சொல்லுது. சலீம் மஸ்ரூப் உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சலீம் மஸ்ரூப் அவருடைய அறிக்கை வந்து அந்த ப்ரொவிசோ தேவையில் எல்லோருக்கும் 18 வயதுக்கு மேலே திருமண வயது குறைந்த வயதில் வைங்கோ, அதுக்கு பிறகு அவர்கள்
அவர்கள் 50 முடித்தாலும் சரி, 40 முடித்தாலும் சரி, கல்யாணம் முடிக்காவிட்டாலும் சரி, 18க்குள்ளே யாரும் வரக்கூடாது. இந்த 18 என்பது இலங்கையில் உள்ள சாதாரண மேரேஜ் ஐ மீன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஒன்று இருக்குதான பொது சட்டம், அதோட ஒத்து போகக்கூடியதா அல்லது 18 வயதுக்கு கீழ் உடல் உறவு கொள்வது ஒரு கிரிமினல் குற்றம் என்ற அடிப்படையில் அந்த 18 வயதோட எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து விட்டீர்களே ஆனால் பிரச்சனைகள் குறையும் என்பது முக்கியமான விடயம். இரண்டாவது விடயம், இந்த காதி அந்த நீதிபதிகள் சொல்லுவோம் அல்லவா, அவர்களுடைய தகுதி தொடர்பானது. அங்கே நல்லொழுக்கம் உள்ளவர் 18 வயசுக்கு மேற்பட்ட யாரும் காதியாக இருக்கலாம் என்றது ஒரு அடிப்படை தகுதியான ஒரு விடயம் அல்ல. ஆகவே இந்த சலீம் மஸ்ரூப் அவருடைய ரிப்போர்ட்டின்படி அவர்கள் ஆக குறைந்த சட்டத்திறனியலாக இருக்க வேண்டும் என்று. நான் சொல்ல வரை லோயஸ் என்றால் எல்லாம் சமய விஷயங்கள் தான் தெரிந்தவர்கள் என்று, அட்லீஸ்ட் அந்த சட்ட அணுகுமுறை எவ்வாறு அதை அப்ளை பண்ணுவது என்ற சில விஷயங்களை அவர்கள் புரிந்திருப்பார்கள் இல்லையா? அது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம், சலீம் மஸ்ரூப் நீதியரசர் சலீம் மஸ்ரூஃபுடைய ரிப்போர்ட்டில் பெண்களையும் இந்த காதிகளாக நியமிக்க வேண்டும் என்று, அதுக்கு நாங்கெல்லாம் ஃபுல்லி சப்போர்ட். ஆனால் இவங்கள் அவர்களுடைய அறிக்கையில் பெண்களை காதிகளாக நியமிக்க கூடாது, அங்கே இஸ்லாத்தில் சமயத்தில் அனுமதி இல்லையே. இப்ப நான் சொன்னேன், எங்களுடைய இந்த விஷயம் பட்டாவியால இருந்து வந்தது. பட்டாவியா ஐ மீன் இந்தோனேசியாவில் கூட பெண் காதி நீதிமன்றம் மாத்திரமல்ல, எல்லா நீதிமன்றங்களையும் பெண்கள் நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக பலஸ்தீனத்தில் இருக்கின்றார்கள். 45 இஸ்லாமிய நாடுகளின் திருமண சட்டங்கள் கூட எல்லாம் ஒன்றாக இல்லை, எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறார். அதிலே 20க்கு மேற்பட்ட நாடுகளில் பெண் நீதிபதிகளாக இருக்கிறார். பலஸ்தீனத்தில் பெண் நீதிபதிகள் காதி நீதிபதிகளாக, இஸ்ரேலில் கூட முஸ்லிம்களுக்கு பெண் நீதிபதிகள் இருக்கின்றார்கள். அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இலங்கையில் மாத்திரம் நாங்கள் முன்னேற மாட்டோம், எங்களுக்கு ரிஃபார்ம் தேவையில்லை, பெண்கள் காதியாக இருக்க வேண்டிய அவசரம் முடியாது என்றால், சாதாரண கோர்ட்டில் முஸ்லிம் பெண்கள் என்ற குடும்பத்தில் நிறைய பெண்கள் சட்டத்தரணிகளாக இருக்கிறார், பெண் நீதிபதிகள் பெண்கள் அவர்கள் கோர்ட் வரையும் போகின்றார்கள், சாதாரண கோர்ட்டுக்கு கிளைண்ட்ஸை மீட் பண்ணுகின்றார்கள் என்றால் அதே விஷயம் தான் காதி நீதிமன்றத்தில் நடக்க போகின்றது. இதில் வித்தியாசமாக நடக்க போகின்றது. அதுவும் தலை மறைத்து தான் கோர்ட்டுக்கும் போகின்றார்கள் என்னுடைய மகள்மார்கள், ஐ மீன் அண்ணாவுடைய மகள்மார்கள். அப்ப அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது காதி நீதிமன்றத்துக்கு பெண்கள் அனுமதிக்கப்பட முடியாது, பெண் நீதிபதிகளாக இருக்க முடியாதுனால் நான்சென்ஸ். அப்ப எங்களுடைய ஆர்கியூமெண்ட், பெண்களுக்கு சில பிரத்யேகமான விடயங்கள் இருக்கின்றன, ஆண்களாக விளங்கிக் கொள்ள முடியாது அல்லது பெண்கள் தயங்குவார்கள் ஆண்களிடம் சொல்ல, பெண்கள் தான் அதுக்கு சரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ். இந்த 3 முக்கியமான விஷயம். அடுத்ததாக ஒரு கார்டியன் போடுது, வழி என்று அரபு மொழியை சொல்வார்கள், அதாவது கல்யாணத்துக்கு ஒரு கார்டியன். அது ஏனென்றால் அந்த காலத்திலே இந்த சிறுவயது திருமணங்கள் மாத்திரமல்ல, கல்யாணம் என்பது ஒரு இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதும் அது எல்லா மதத்திலும் உள்ள ஒரு நம்பிக்கை இல்லையா? காரணம் இல்லாமல் அற்ப காரணங்களாக உடைத்து விட்டு போவதற்கு யாருமே விரும்புவதில்லை. ஆகவே தான் அங்கே ஒரு பொறுப்பாளர் வேணும் என்று அந்த வழி என்று சொல்லுவார்கள். அவர் இதுல பொறுப்பாக இருக்க வேணும். இந்த தம்பதிகளுக்கு இடையிலே பிரச்சனை வரும் பொழுது அவர் தலையிட்டு அதை தீர்க்க வேணும், அவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை தாங்கியவர் தான் அந்த வழி. ஆனால் உங்களோட பிரச்சனை வழியாக இருப்பது யாரும் இருக்கலாம் என்பது ஒரு புறம் இருக்க, பெண்கள் அந்த தங்களுடைய திருமண பத்திரத்திலே கையொப்பம் விடுவது இதுவரையும் இல்லை இந்த சட்டம், இப்போ இருக்கும் சட்டத்தின்படி. அப்ப நாங்கள் வலியுறுத்துவது, பெண் தன்னுடைய சம்மதத்தை வெளிப்படையாக காட்டுவதற்கு அவ ஒப்பம் விட வேணும் அப்படி என்று. அடுத்த கோஷ்டி சொல்கின்றது, ஒப்பம் தேவையில்லை, அவருடைய பெற்றோர் யாரும் சைன் வச்சால் பரவாயில்லை என்று. இது கல்யாணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒப்பந்தம் இல்லையா? அப்ப அந்த சம்பந்தப்பட்ட ஆணும் பெண்ணும் சைன் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது ஒரு இஸ்லாமிய வரமுறை. ஆனால் அது தெளிவாக அங்கே சொல்லப்படவில்லை என்றாலும் அதன் ஏனைய அடுத்த விவகாரங்களை அந்த இஸ்லாம் எப்படி கையாளுகின்றதோ அதிலிருந்து பார்க்கும் பொழுது இதற்கும் அதே நிபந்தனையை கொடுக்கின்றது. உதாரணமாக நீங்களும் ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் வைத்தால் கூட அதை சொல்லுங்க சம்பந்தப்பட்ட இருவரும் அதை எழுதி கையெழுத்திட்டு சாட்சியம் 2 பேர் வையுங்கள் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இது வாழ்க்கையில் முக்கியமான, கடனை விட முக்கியமான ஒரு விஷயம், திருமண விஷயம். அந்த இடத்தில் பெண்கள் சைன் வைக்க தேவையில்லை, அவருடைய அனுமதியை தாப்பன் மூலம் அல்லது சகோதரன் மூலம் அல்லது பக்கத்து வீட்டு அங்கிள் மூலம் தெரிவிக்கலாம் என்றால் அது அப்சூட் இல்லையோ? இந்த 4 விஷயங்களுக்காகத்தான் இத்தனை அடிபடி. இந்த பிரச்சனைகள் முஸ்லிம் மக்களுக்குள்ளேயே விவாதத்துக்குள்ள இருக்குது. இது சம்பந்தமான அந்த திருத்த சட்டம் நடைமுறைக்கு வர இருக்குது. இந்த ரிப்போர்ட் வந்து கடந்த 3-4 வருடங்களாக இதை பற்றி தேவைக்கும் அதிகமான வீடியோ கான்பரன்ஸ்கள், அந்த செமினார்கள் அதுகள்
வைத்து எல்லோரும் களைப்படைந்து விட்டார்கள். உதாரணமாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்குது அல்லது இலங்கை அதுதான் உங்களோட முக்கியம். எந்த அரசாங்கம் தான் அவர்களுக்கு பிரச்சனை, இந்த முஸ்லீம்களில் யாராவது ஒரு பகுதியை நாம் மனநோக்க வைத்து கூடாது, அவர்களுக்கு வாக்கு தேவை. ஆகவே இந்த 2 பகுதியினரும் பிரிந்திருக்கும் பொழுது யாருடையதை எடுப்பது? இப்ப ஜஸ்டிஸ் சலீம் மஸ்ரூஃபுடைய ரிப்போர்ட்டை எடுத்தால் அதற்கு எதிரான மற்ற அத்தனை பேர்களின் கோபப்பார்வைக்கு உட்படுவார்கள். முன்னைநாள் இலங்கை அரசுக்கான உயர்ஸ்தானிகரும் ஜனாதிபதி சட்டத்திறனுமாகிய ஃபைசல் முஸ்தபாவுடைய தகப்பன் ஃபைசல் முஸ்தபா அவர்களுடைய ரிப்போர்ட்டை எடுத்தால் இந்த பகுதி இந்த பகுதியை பிரச்சனைப்படுத்துவார்கள். நிறைய பெண்கள் வெளியே கிளம்பி விட்டார்கள். ஃபைசல் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் அங்கீகரிக்கப்படுமானால் நாங்கள் கொழும்புக்கு 6000 பெண்களை திரட்டி கொண்டு, புத்தளத்திலிருந்து தான் அதுவும் கிளம்பியது, புத்தளத்திலிருந்து 6000 பெண்களை திரட்டி கொண்டு அங்கே அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். அப்ப அரசாங்கத்தோடு ஒன்றும் செய்ய முடியாத நிலை, என்ன செய்வதென்று. அப்ப போல்டாக நோ either this or that இதைத்தான் எடுக்க போறோம், என்ன உங்களுக்கு எது விருப்பம் அதை செஞ்சு கொள்ளுங்கள் ஒரு நிலப்பாடுல தான் இப்ப வரும். ஆகவேதான் இப்பவும் திருப்பி பெண்களுக்கும் பெண்கள் சிறுவர்கள் விவகாரங்களுக்கான அமைச்சர் போல்ராஜ் கூட சொல்கின்றார், நாங்கள் அரசாங்கம் தன்னிச்சை முறையில் எடுக்க மாட்டோம், தீர்மானம் எடுக்கவே மாட்டோம், முஸ்லிம் குரூப்புகள், மார்க்க அறிஞர்கள், படித்தவர்கள், அவர்கள் இவர்கள் துறை சார்ந்தவர்கள் எல்லோருடைய அனுமதியை பெற்றுதான் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு போவோம் என்று. ஆக மாற்றத்துக்கான 2 ரிப்போர்ட்டுகள் கையில இருக்குது. இப்ப எதை எடுக்கிறதுலதான் பிரச்சனை. உண்மையிலே நீங்கள் இந்த விளக்கம் இல்லாமல் தான் பாராளுமன்றத்துல இந்த விவாதம் நடந்திருக்கிற மாதிரி தோற்றப்பாடு இருக்கு. ஆஃப்கோர்ஸ் இதுல நான் 4 பேரை டைரக்டா குற்றம் சாட்டுறேன். எங்கட ஜெயபாலன் ஒன்று முஸ்லிம் சமூகம். ஏன்னா 2009 இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த ரிஃபார்ம நாங்கள் எங்களுக்காக இன்னொருத்தன் வந்து செய்ய மாட்டான். ஒன்று இன்னொருத்தன் பிற ஆள் வந்து செய்ய போனால் இந்த மாதிரியான அர்ஜுனா மாதிரி ஆட்கள் வந்து தலையிடுவார்கள். அது நியாயமும் கூட. என்னப்பா உனக்கு தந்தம் நீயும் செய்ய மாட்டேங்கிறா, இது பெரிய பிரச்சனை, நாங்கள் ஆசை செய்வோம் அப்படின்னு கொண்டு வருவார்கள். ஒன்று. ஆகவே முஸ்லிம் சமூகத்திட ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை, ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் ஃபைசல் முஸ்தபா அதாவது தேசிய பட்டியல் அமைச்சர் இந்த பிரச்சனையை இங்கே கொண்டு வந்தார்? என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அது பிழையாகவும் இருக்கலாம். இந்த அரசாங்கத்துக்கு பல பக்கத்தில் இந்த நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவரும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும், அல்லது தன்னுடைய தாப்பனாரின் இந்த அறிக்கை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே இவர்களுக்கு ஒரு விடயத்தை இங்கே சொல்லி விடுவோம், அல்லது அவர் குழப்புவோம், அல்லது ஏதோ ஒன்று பண்ணுவோம் என்ற நிலையில தான் அதை அவர் கொண்டு வந்தார். இதை கொண்டு வர வேண்டிய அவசரம் அல்ல. சரியான ஐக்கிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்றம், ஜனநாயக தேசிய முன்னணி NDF நேஷனல் NDF தெரிவு செய்யப்பட்ட எம்பியும் அல்ல அவர் தேசிய பட்டியல் MP. அது பிரச்சனை இல்லை. அடுத்ததாக அர்ஜுனா ராம் அவரும் இது சம்பந்தமாக இப்படி 2 அறிக்கை உள்ளது என்று, அல்லது இது சம்பந்தமாக இவர் திடீர்னு தான் கேள்விப்பட்டிருப்பார். ஏதோ உலக மகளிர் தினமாக கூகுள் அறிவாளி தானே, கூகுள்ல அடிச்சிருப்பார். அவருடைய ஃபீல்டும் இது அல்ல. அதுக்காக அவர் கதைக்க வேணாம் என்றல்ல. இலங்கையின் பிரச்சனைகளை எந்த MP வேண்டாலும் கதைக்கலாம். ஆனால் அதை கதைப்பதற்கு முன்னே ஒருவன் குறுக்கு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி வேணும். அவர் என்ன சொன்னார்? முனீர் தேசிய நல்லிணக்க உதவி அமைச்சர் பக்குவமாக பவ்யமாக சொல்லியது போதும் கூட நீங்கள் அதை அறிந்து விட்டு கதைங்கள், அறியாமல் கதைக்காதீங்க என்று பக்குவமாக சொல்லியும் கூட அதை விளங்காமல், உமக்கு தெரியுமோ USDA இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கின்றது, அங்கே சிறுபிள்ளை திருமணம் நடக்கின்றது அப்படின்னா, ஐயா 1770 இருந்து எங்களுக்கு தெரியும் அங்க சிறுபிள்ளை திருமணம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்ததாக எங்களோட முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அன்றைக்கு அர்ஜுனா இப்படி பேசிய பொழுது அதற்கு எதிராக 2 MP ஒன்று ஹிஸ்புல்லா தேவையில்லாமல் இவர் மடையர், இவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப வேண்டும், இவருக்கு தலை சரியில்லை என்று பேசியதற்காக இவர் அடுத்த நாள் சொல்கின்றார் ஹிஸ்புல்லாவோட தலையில் மூளையே இல்லை, அதை கருத்தி தான் அவருடைய பெற்றோர்கள் ஹிஸ்புல்லா என்று வைத்திருக்கிறார், அவருடைய மூளை ஃபுல் ஆகிவிட்டது. அதை விட இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பேர் மறந்து விட்டது. அவரை எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கின்றது. இதில் கை வைக்க முடியாது, இது முஸ்லீம்கள், இது இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டம். ஐயோ, இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டம் இல்ல ராசா, இது அதுல கைக்கூலின்னு வரும். உங்களுக்கே தெரியும், முஸ்லீம்கள் வந்து கல்யாணம் முடிக்கிற நேரம் டவுரி வாங்குவதில்லை இல்லையா? இப்ப தமிழ் சமூகத்துல தான் இந்த டவுரி பிரச்சனை. அப்ப நாங்கள் அதுக்கு
பழக்கப்பட்டு விட்டோம். இந்தியாவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய முஸ்லிம் தமிழர்களுடன் முஸ்லிம்கள் அங்கே பிரிவினை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய கலாச்சார பழக்க வழக்கங்களை தான் கொண்டு வந்து அதில் கிளீனாக எழுதி உள்ளார்கள். அந்த சட்டத்தில் ஒரு பிரிவு உண்டு. கல்யாணம் முடிக்கிற நேரம் கைக்கூலி வாங்கலாம். கைக்கூலி நீங்க நினைக்கப்படாது பெண் வீட்டார் மாப்பிள்ளை கொடுக்கிற டவுரி என்று. அதை மீறி பெண் வீட்டார் பெண் வீட்டு தாய் தகப்பன் மாப்பிள்ளை வீட்டு தாய் தகப்பனுக்கு கொடுக்கும் இன்னொரு பகா. அப்ப இது இறைவனின் சட்டமாக இருக்க முடியாது இல்லையா? அப்படி இல்ல. எங்கள சட்டம் சொல்லுது மகர் என்று சொல்லுவோம் அரபிக்கு. ஒரு ஆண் உனக்கு அந்த பொம்பளையை முடித்து வீடு வாசல் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் செய்ய முடியுமாக இருந்தால் மாத்திரம் நீ கல்யாணம் செய், அல்லது அது வருவரையும் பொறுத்துக்கொள் என்று கல்யாணம் சம்பந்தமாக திருமணம் சம்பந்தமாக எங்களுடைய மார்க்கம் போதிக்கும் பொழுது இப்படியான ஒரு விஷயம் அங்கே வைப்பார்களோ? கைக்கூலி என்று கொடுக்க வேணும் அப்படி என்று இன்னும் இருக்கின்றது. கைக்கூலி அந்த சட்டத்தில் இருக்கின்றது. எனக்கு அது செக்ஷன் மறந்து விட்டது, எத்தனை செக்ஷன் என்று அது இருக்கின்றது கைக்கூலி. அப்ப இதுகெல்லாம் எடுக்க வேணும். ஆகவே இவர்கள் இந்த 2 அறிக்கைக்காரர்களும் சண்டை பிடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கடைசி வரையும் அது இந்த அரசாங்கமும் அல்ல, இனி வரப்போற அரசாங்கமும் அல்ல, ரவுஹக்கிம் இருக்கும் பொழுது முயற்சி செய்யப்பட்டது, கடந்த அரசாங்கம் இருக்கும் போது முயற்சி செய்யப்பட்டது. கடந்த அரசாங்கம் கோத்தபாய அரசாங்கம் அல்ல, நல்லாட்சி அரசாங்கம் இருக்கும் பொழுது அதில் நீதி அமைச்சர் இதை மாற்றி அமைக்க வேணும் என்று முழு முனைப்புடன் அதை மீண்டும் அதை ஒரு பேசுபொருளாக கொண்டு வந்தார். ஆனா இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது யாருடைய ரிப்போர்ட் இங்க வெளியிடானது என்று முஸ்லிம் சமூகம் இன்னும் தீர்மானத்துக்கு வராத நிலையில் அரசாங்கம் திண்டாடுகின்றது. அண்மையில பாராளுமன்றத்துல சாவித்ரி போல் ராஜ் அவர்கள் இது சம்பந்தமாக சில கருத்துக்களை வெளியிடுகின்ற பொழுது மல்டி செக்டோரியல், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்வேறு தரப்பினரையும் கலந்து உரையாடித்தான் இந்த முடிவுகளை எடுப்போம். அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கின்றது. உதாரணமாக மஸ்ரூப் அவர்கள் நாங்கள் ஆதரிக்கும் ரிப்போர்ட் தயாரிக்கப்படும் பொழுது கூட அங்கே வேற்றுமத இருவர் இருந்தார். ஒரு பெண், அடுத்தது ஒரு சட்டத்தரணி நினைக்கிற ஒரு சிங்கள மனிதர். அவர்களை அங்கே எடுத்திருப்பது என்பது நீங்கள் இதில் தலையிட்டு மாற்றங்கள் செய்யுங்கள் என்பதல்ல. அவருடைய பங்களிப்பு என்ன, இந்த உலக நடைமுறைகள் என்ன. இன்னொரு விடயத்தை இங்க முக்கியமாக சொல்ல வேணும். நான் சொன்னேன் இந்த 4 சிந்தனை பள்ளிகள், ஒரு இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஒன்று இருக்குது, அதாவது இஸ்லாமிய சட்ட விஞ்ஞானம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். டாக்டர் வீரமந்திரி இவர் ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் கடமையாற்றிய ஒரு சிங்கள மனிதர், இலங்கையை சேர்ந்தவர். அவர் ஒரு இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ற ஒரு புத்தகமே எழுதியிருந்தார். அது மிக கிளாசித்து பேசுகின்றார். தான் சர்வதேச சட்டங்களில் நாடுகளுடைய பிளக்குகளை தீர்க்கும் பொழுது எனக்கு கை கொடுத்தது இந்த இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். அதில் சொல்லப்பட்ட அந்த விடயங்கள் தனக்கு அந்த ஒரு எனக்கு முன்னால் போடப்படும் வழக்குகளுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கான எனக்கு பெரிதாக உதவியது. அவர் காலமாகிவிட்டார். அவர் இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ற புத்தகம் எழுதும் போது இதை கிளாசித்து பேசுகின்றார். முஸ்லிம்களுடைய இந்த சட்ட விஞ்ஞானம் என்று சொல்வது மிகவும் அற்புதமானது, மிகவும் பிராக்டிக்கலானது, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஒத்து போகக்கூடியது என்று. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வழிகாட்டி அதற்கான கைடன்ஸ் எல்லாம் கையில் இருக்கும் பொழுது இந்த சின்ன 3-4 விடயங்களுக்காக இவர்கள் வருடக்கணக்காக இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் இருப்பது பெரிய ஒரு விந்தையாக இருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஒரு பிரச்சனை. அவர்கள் அந்த ஒரு ஒற்றுமையாக இதை கொண்டாந்து அமுல்படுத்த விடாம இருக்கிறது. ஏனியவர்கள் இதை தலையிட்டு செய்யறதுக்கு வழி ஏற்படுத்துற மாதிரி. அதான் உண்மை. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஏன் இவர்கள் சிறுவயது திருமணத்தை இன்னும் அனுமதிக்கிறார்கள் என்றால் அங்கே சட்ட திருத்தம் இன்னும் வரவில்லை. ஆகவே சட்டத்தில் இருக்கின்றது, நான் செய்கின்றேன் என்று போகின்றார்கள். ஆகவே இதற்கு புறம்பானவர்கள் இன்று மனித உரிமைகளை, சிறு பிள்ளை துஷ்பிரயோகங்கள், பெண் உரிமையை பற்றி பேசுவதற்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏன் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இங்கே அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று. அவர்கள் விரும்பி முஸ்லிம்களை அனுமதிப்பதும் இல்லை, முஸ்லிம்கள் விரும்பி அதை நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்பதும் இல்லை. இன்னும் அதற்கான தீர்மானத்தை அரசாங்கம் இன்னும் எடுக்கவில்லை. ரிப்போர்ட் ரெடி, இதை பாராளுமன்றத்தில் போடுவதும் அதை விவாதிப்பதும் வாக்கெடுப்பு நடத்துவதும் வரைவை செய்து புத்தகத்தில் ஏற்றுவதும் தான். கிட்டத்தட்ட இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டத்தோடு ஒத்து போகக்கூடிய நீங்கள் சொல்ற முஸ்தபாவுடைய மற்ற நீதிபதியுடைய அந்த அறிக்கையை தற்பொழுது பெரும்பான்மையோடு இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அமுல்படுத்துறதுல அவைக்கு என்ன நெருக்கடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல எந்த ரிப்போர்ட் காலப்போக்கில் எடுப்பார், நிச்சயமாக எடுப்பார். அவர்கள் இப்படி விட மாட்டார். அவர் கொஞ்சம் போல்டான ஆட்கள். இப்ப 2 ரிப்போர்ட் இருக்கின்றது. அவர்கள் இப்படி சமிக்கை காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் தேசிய நல்லிணக்கத்துக்கான உதவி அமைச்சரும் கூட அதிலே ஒரு ரிப்போர்ட்டை ஆதரிப்பது போல எனக்கு தெரியல. எந்த ரிப்போர்ட்டை ஆதரிக்கின்றா எனக்கு தெரியவில்லை. எங்களுடைய விவாதம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆக ஃபார் ஸ்டார்டிங் ஒன்றை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துங்கள். கருத்தின்படி 2 ஆவணங்களுமே
2 திருத்தங்களுமே கிட்டத்தட்ட தற்பொழுது உள்ள சட்டத்திலும் பார்க்க மேன்மையானதா தான் இருக்குது. ஒரு Of சில course, of course, வித்தியாசங்களை of தவிர. course, of course. அதுல அந்த கைக்கூலி என்பது விளக்கப்பட்டுள்ளது. ஆக ப்ராப்ளமேட்டிக்கான அந்த வயதில்லை 18க்கு 2 பேரும் எக்ரி பண்ணி உள்ளார்கள். இப்பொழுது இந்த சிக்கலாக இருப்பது விதிவிலக்குத்தான் சிக்கலாக உள்ளது. பெண் நீதிபதியை நியமிப்பதா கூடாதா? இந்த அடிப்படையில் தான். அதுவும் அந்த விதிவிலக்கை சேர்க்கணும். அந்த விதிவிலக்கு, எஸ், விதிவிலக்கு. அதில் நியாயமும் இருக்கின்றது, நியாயம் இல்லாத தன்மையும் இருக்கின்றது. அந்த விதிவிலக்கு என்றும் பொழுது அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே அங்க ஒரு தேவைப்பாடு இல்லை, இருந்தாலும் இங்க விதிவிலக்கு அதை பயன்படுத்தி என் பிள்ளைக்கு 12 வயதில் கல்யாணம் எடுத்து கொடுக்க போறேன் என்றால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அந்த விதிவிலக்கை பயன்படுத்தி ஒரு பாலியல் வன்புணர்வு செய்திருந்தால் அந்த குற்றவாளிக்கு, அந்த குற்றத்தை இழைத்தவருக்கே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வற்புறுத்தப்படும் என்ற ஒரு வாதமும் இருக்குது. ஆகவே இது பேலன்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இரண்டிலையுமே நீங்க சொல்ற அந்த இந்தோனேஷியாவிலையும் இலங்கையில நீதிபதியாக இருந்த மஷ்ரூஃபினுடைய அந்த அறிக்கை தான் கூடுதலாக சற்று முற்போக்கு தன்மை வாய்ந்ததாக இருக்குது. முற்போக்கு தன்மை மாத்திரமில்லை. உதாரணமா இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இவர் இங்கே 64 இந்த காதி நீதிமன்றங்கள் இலங்கை பூராவும் இருக்கின்றது. ஓகே, புத்தளத்தில் காதி நீதிமன்றம் தனி கட்டிடமே உள்ளது. ஆனால் கடந்த 3 வருஷமாக காதி நீதிபதி இல்லை. ஏற்கனவே அங்க இருந்தவர் பெண்களுடைய சேட்டை விட்டு அது சேர்ந்து ஒரு குவாலிஃபைடு இல்லாத ஒருத்தர், கல்வி ரீதியாக குவாலிஃபைடு இல்லை, எப்படியோ பெண்களுடன் சேட்டை விட்டு நீங்கள் சொல்வது போல அந்த ஜெஃப்னா பல்கலைக்கழக விரிவுரையாக இரவில் டெக்ஸ்ட் மெசேஜ்கள் பெண் மாணவர்கள் அனுப்புவது போல இவர் தன்னுடைய வழக்காளிகளுக்கு தன் முன்னே வழக்குக்கு வந்திருக்க பெண்களுடன் அப்படி இப்படி என்று எல்லாம் சொல்லிட்டு ஒரு முறை MP அவர்கள் அவருடைய வீட்டுக்கு அழைத்து ஏதோ கதை பேச்சில் அடிபுடி அவர் அடி வாங்கி கொண்டு இப்ப ஊரை விட்டு அனுப்பிவிட்டார்கள். இப்ப புத்தளத்தில் காதி நீதிமன்ற கட்டிடம் இருக்கின்றது, காதி நீதிபதி இல்லை. புத்தளத்தில் ஒரு கேஸ் நடக்க வேண்டுமானால் அது நீர்கொழும்பு வரை செல்ல வேண்டும். நீர்கொழும்புலதான் அடுத்த விடயம் இருக்கின்றது. அப்ப நான் கடந்த அலிசப்ரி அவர்கள் அமைச்சர், நீதி அமைச்சர், வெளிவிவகார நீதி அமைச்சராக இந்த அலிசப்ரி அவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கின்றபடியினால் அவர் இந்த சலீம் மஸ்ரூஃப் அவருடைய அறிக்கையோடு ஒத்து போகக்கூடியவராக இருக்கின்றார். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய சேர்ந்து வேலை செய்யும் ஆட்களுக்கு நான் சொந்தமாக எழுதிய ஒரு ரிஃபார்ம் ரிப்போர்ட் ஒன்று, சின்ன ஒரு ரிப்போர்ட் என்ன, எப்படி இந்த 64 முஸ்லீம் காதி நீதிமன்றங்களையும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட சேர்த்து வேலை செய்யலாம் என்று. இங்கே இருப்பது போல தனியாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தனியாக ஒரு டிவோர்ஸ் யூனிட் ஒன்று உருவாக்கி அதிலே இந்த வழக்குகளை முஸ்லிம் நீதிபதிகளை போட்டு நடத்தலாம் என்ற ஒரு இது இருக்குது. ஏனென்றால் பெரும்பான்மைய 100% இந்த முஸ்லிம் காதி நீதிமன்றங்களுக்கு கட்டிடம் இல்லை. அவர்கள் தங்களுடைய வீட்டில் கூடுவார்கள், அல்லது ஒரு பாடசாலை கட்டிடத்தில் கூடுவார்கள், அல்லது தான் ஒரு வியாபாரம் வச்சிருந்தா, கடையில் வச்சிருந்தா கடையில் பின்புறம் ஒரு அறை எடுத்து அதிலே நீதிமன்றம் நடத்துவார்கள். ஆக இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இந்த இலங்கையில் உள்ள காதி நீதிமன்றங்கள் 64 விட குறைவாகத்தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுகள் உள்ளது இலங்கையில். அப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய விடயம். அப்ப ஞானசார மாதிரி ஆட்கள் எல்லாம் கண்டால் இதை ஒரு பெரிய ஒரு இதாக பூதாகரமான விடயமாக கொண்டு வருவார்கள். ஆகவே ஆக இந்த காதி நீதிமன்றங்கள் விவாகம், திருமணம், விவாகரத்து, இந்த 2 விஷயங்களை தான் பிரதானமாக செய்கின்றார்கள். அதோடு சம்பந்தப்பட்ட அந்த அவர்களுக்கு இது வழங்க முடியுமே தவிர, தீர்ப்பு வழங்க முடியுமே தவிர அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. என்ஃபோர்ஸ் பண்ண அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. இப்ப இந்த பாராளுமன்ற விவாதத்துக்கு வந்தால், இப்போ அர்ஜுனா போன்றவர்கள் வெளியார் இது விடயம் தொடர்பாக கருத்து சொல்கிறத ஒரு இஸ்லாமிய சட்டத்தரணி பெண் ஒருவர் கடுமையாக விமர்சிச்சிருந்தார். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? வெளி சமூகங்களை சேர்ந்தவர்கள் இதுல தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாமா, தெரிவிக்க கூடாது? அந்த சட்டத்தரணி தொடர்பாக எனக்கு பல விமர்சனங்கள் உண்டு. பல முறை அவருடைய நேரடியாக இந்த விவாக சம்பந்தமான கான்பரன்ஸ்லையும் எங்களுடைய அந்த காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீங்க. நேற்று நான் பார்த்தேன். அதுக்கு வருவதற்கு முன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல முஸ்லிம் சமூகம் இதுவரை இந்த சட்டம் திருத்தம் சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுக்காததே வெளியார் தலையிடுவதற்கான காரணம் ஒன்று. அடுத்தது, இந்த குறிப்பிட்ட அந்த தினத்தில் ஃபைசல் முஸ்தபா அதை இந்த பாராளுமன்றத்தில் கதைத்தது இன்னொரு பிரச்சனை. 2
மூன்றாவது பிரச்சனை தான் ஒன்றும் தெரியாத நிலையில் இவர் அர்ஜுனா அவர்கள் தலையிட்டது. ஆகவே அர்ஜுனாக்கு MP அர்ஜுனா அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. பாராளுமன்றத்தில் ஒரு இலங்கையில் இன்னொரு சமூகம் தொடர்பாக கதைப்பதற்கான எல்லா உரிமையும் அவருக்கும் உண்டு, கதைக்கலாம். ஆனால் அவர் விடயங்கள் குறைந்த இதன் அடிப்படை விடயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு கதைக்க வேண்டும். அல்லது இவர் அன்னைக்கு பார்த்திருப்பீர்கள் நீங்க, அவரும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக பேசும் பொழுது எல்லா சிங்கள எம்பிக்களும் அமைச்சர்களும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து சிரிக்கின்றார்கள். இவர் சொல்லும் கருத்தை அடிப்படையாக வைத்து இவர் பேசும் ஆவேசமான விடயத்தையும் வைத்து இவர் என்ன இந்த மாதிரி அங்கே சிரிக்கின்றார். அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார். அடுத்த நாள் அவர் அந்த மன்னிப்பு கேட்ட விதமும், நான் தொப்பி போட்டுள்ளேன், தொலை போகின்றேன், நோம்பு பிடிக்கின்றேன் சொன்னது எனக்கு விஜய் இப்போ தமிழ்நாட்டில் செய்து வரும் விடயமாக தான் தெரிகின்றது. எலெக்ஷன்ல நிற்க போகின்றார் என்பதற்காக தொப்பியும் போட்டுக்கொண்டு முஸ்லிம்களுடைய இப்போ ரமலான் மாதம், அந்த ரமலான் மாதத்தில் போய் நோம்பு திறக்கும் வேலையில் அவர்களுடைய நோம்பு திறத்தும் கொண்டு அவர்கள் தொழுது கொண்டால் நான் சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. இதை என்ன செய்கின்றார்? கூத்தாடிகள் மாதிரி ஒரு விடயங்களை செய்கின்றார்கள். இதுல பிரச்சனை என்ன? அர்ஜுனா போலவே முஸ்லிம்களுடைய தரப்பில் ஹிஸ்புல்லா போன்றவர்கள் பாராளுமன்ற அரசியலுக்காக உரையாடுற விஷயங்கள், நான் கோயிலை இடித்தேன், தமிழ் இந்துக்களை கட்டவிடையில அதை நான் தந்தையை உருவாக்கினேன், இப்படியான துவேஷங்களை தூண்டுறது மிக மோசமான நிலைக்கு இந்த சமூகங்களுடைய உறவு கொண்டு போகும். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த விவரம் தொடர்பாக அவருடைய காணொலி நான் பார்த்து விட்டு அதற்காகவே நாங்கள் ஒரு தொலைக்காட்சி யூகேயில் உள்ள ஐபிசி டிபோமோ அல்லது ஐபிசி தொலைக்காட்சியில் இதற்காக வேண்டிய நாங்கள் அங்கே இருந்து ஹிஸ்புல்லாவை காரசாரமாக கண்டித்தோம். அவர் செய்த வேலை அது பிழை. தமிழர்களின் ஒரு அடக்கத்தளத்தை கைப்பற்றி அதிலே ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டியதாக அல்ல லைப்ரரி கட்டியதாக வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இப்படியான ஒரு மக்குத்தனமான விடயங்கள், குரோதத்தை விளைவிக்கும் விடயங்கள், ரெண்டு சமூகங்களுமே கிட்டத்தட்ட இரத்தமும் சதையுமாக மிக மோசமான அழிவுகளை சந்திச்சிருக்கிறோம். ரெண்டு சமூகங்கள் ரெண்டுமே இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒடுக்குமுறையை சந்திக்கின்ற சமூகம். நாங்கள் ஒரே மொழியை பேசுகின்றவர்களாக இருந்தாலும் எங்களால நெருங்கி வர இயலாத அளவுக்கு இப்படி அர்ஜுனா போன்று ஹிஸ்புல்லா போன்றவர்கள் அது ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கிறார்கள் சமூக இணைவுக்கு. உண்மை. இது மாத்திரமல்ல, அர்ஜுனா அவர்களுடைய முக புத்தகத்தை போய் பார்த்தால் அதுல சொல்ல முடியாத அளவுக்கு இருபக்கமும் ஒருவரை ஏதோ தங்களுடைய சொந்த விடயம் தொடர்பாக பேசிக்கொள்வது போல ஒருத்தர் தகாத வார்த்தைகளால் தூசணங்களால் பேசிக்கொள்கின்றார். இப்பொழுது பல அந்த மாதிரி விடயங்களை அர்ஜுனா அவர்கள் நீக்கிவிட்டார்கள். இந்த பொழுது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாங்கள் வாட்ஸ்அப்பில் அல்லது வேறு தனிப்பட்ட சமூக ஊடகங்களில் தனிப்பட்ட ரீதியில் சண்டை பிடித்துக் கொள்வது வேறு விடயம். வேறு மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றம் வந்திருக்கும் பொழுது அதை நல்லதை சொல்கின்றேன் என்று மீண்டும் மீண்டும் அவர் கீழே போய் கொண்டிருப்பதுதான் ஒரு ஆச்சரியப்பட்டால், நாங்கள் அர்ஜுனாவை ஊசி அர்ஜுனா என்று விமர்சித்து கொண்டிருந்த பொழுது அப்படி பாவிக்க வேண்டாம், அவருக்கான கௌரவத்தை கொடுக்க சொல்லி கேட்டதுல நீங்களும் ஒருவர். அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சொல்ல அடுத்த நாளே நீங்க அந்த வார்த்தையை தவிர்த்திருந்தீர்கள். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்ப அந்த கௌரவத்தை கௌரவமான முறையில் கொடுக்க வேண்டும். அளிக்கப்பட்ட அந்த கௌரவத்தை அவர்கள் தொடர்ந்து தக்க வைக்க மறக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அர்ஜுனாவுடைய பிரச்சனை தான் அவர் பாராளுமன்றம் புதிது. அடுத்ததாக அவருக்கு தேவைப்படுவது ஒரு வகையான ப்ரொபகண்டா அல்லது தன்னை ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பொசிஷன்ல இருந்து கொண்டு இனி அவர்களுடைய எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளுக்காக இப்படியான விடயங்களை கதைப்பது, அல்லது அந்த குறிப்பிட்ட நாளில் அவரை கதைக்க தூண்டியதற்கு வேறு விடயங்கள் காரணமாக இருந்துக்கலாம். யாராவது ஒரு முஸ்லீம் பேர்களே அல்லது முஸ்லீம்களை கூட இதை கதைச்சிருப்பார்கள். ஆனா இதை பற்றி நீங்கள் கதையுங்கள், எங்களுடைய முஸ்லீம்கள் ஒன்றும் கதைக்கின்றார்கள், நீங்க தான் இதுக்கு சரியானால் நீங்க தான் தட்டி கேட்பீர்கள் என்றவுடன் அவர் நினைத்தார், என்னிலும் விஷயம் உண்டு, நான் தான் இதை தட்டி கேட்க உள்ளேன் என்ற பாணியில் இவர் கதைத்திருப்பார். என்றால் அவருக்கு சில விஷயங்கள் தேவைப்படுகின்றது. பழைய அரசாங்க காலத்தில் சாணக்கியன் அவர்கள் புத்தியிலிருந்து பொலிகண்டி வரையும் போன பொழுது முஸ்லிம் சமூகம் தூக்கி பிடித்தது. அதே சாணக்கியன் ஏதோ ஒரு விடயத்தில் ஒரு வார்த்தை தவறிவிட்டார் என்பதற்காக எல்லோரும் லைனில் நின்று அவரை குற்றம் சாட்டினார்கள். அதே போல்தான் இன்று அர்ஜுனா அவர்கள் யாரோ இதை செய்யுங்கள் என்று உற்சாகத்தை கொடுத்திருப்பார்கள். கொடுத்து போட்டு இப்பொழுது எல்லா பக்கத்திலையும் நின்று அவர் சந்தோஷமாக மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தெரியாமல் பேசிவிட்டேன் அல்லது இனி பேச மாட்டேன் என்று அவர் ஒதுங்கி போக, அவர் உழைத்த இந்த அநீதி, இந்த ரெண்டு சமூகங்களுக்கும் உழைத்த அநீதி, இந்த உறவுகளை
ஒரு நீண்ட காலத்துக்கு இது ஒரு பாதிப்பை கொண்டு வந்திருக்கு. ஆனால் இப்படியான இந்த நீண்ட கலந்துரையாடல்கள் இந்த மாதிரி பொது நிகழ்வுகளில் இவர் நீங்கள் சொல்வது போல சொல்லப்பட வேண்டும். ஆகவேதான் நீங்களும் இன்று முன் வந்தீர்கள். நீங்க கேட்டவுடன் நானும் முன் வந்தேன். இதற்கான காரணங்கள் இதுவும் ஒன்று. இதுல எந்த இடத்திலையும் தமிழ் இது ஒரு தமிழ் முஸ்லீம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே அல்ல. ஆஃப்கோர்ஸ் அது அல்ல, இது அல்ல. ஆகவே சில பேர் இன்னும் சந்தேகிக்கின்றார். அந்த சட்டத்தில் நீ சந்தேகிப்பது, அந்த பெண் சட்டத்தில் நீங்க சொல்லிய சட்டத்தில் சந்தேகிப்பதில் கூட இது வெளிநாட்டு அஜெண்டாவுக்காக இயங்குகின்றார்கள். அப்படி இப்ப எங்களை போன்றவர்கள் நீதிபதி மஸ்ரூப் அவர்களுடைய அறிக்கையை ஆதரிக்கும் எங்களை போன்றவர்கள் அல்லது என் குடும்பத்தில் உள்ள அத்தனை சட்டத்தரணிகளும் அதற்காக வெளிப்படையாக வேலை செய்யும் என்னுடைய சொந்தங்கள் பெண் சட்டத்தரணிகள் இலங்கையில் இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் ஒரு கோனர் பண்ணப்பட்டோம். இவர்கள் வெளிநாட்டின் காசுக்காக வேலை செய்கின்றார்கள், எங்களுக்கும் பேர் தந்துவிட்டார்கள், இவர்கள் வெளிநாட்டின் பணம் கொடுக்கின்றார்கள், அதுக்காக கதைக்கின்றார்கள். அப்படி ஒரு மனநிலை இருந்து கொண்டுதான் நேற்றும் அந்த பெண் சட்டத்தரணி கதைத்தது. இது உங்களுடைய வேலை, நீங்க பார்க்க வேணும், தலையிடக்கூடாது அப்படி என்று. அது பிள்ளையான ஒரு விடயம். ஏனென்றால் இங்கே இப்பவும் சொல்லுவார்கள், தமிழர்களுக்கு நன்றி சொல்லுவார்கள். புத்தளத்திலே 76ஆம் ஆண்டு ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே பெரிய ஒரு ஷூட்டிங் நடந்தது. 7 பேர் கொல்லப்பட்டார். என்ற நண்பனும் ஒருத்தனால இறந்தவழி. அப்ப பாராளுமன்றத்தில் எக்கச்சக்கமான முஸ்லிம் அமைச்சர்கள் இந்த ஒருவரும் வாய் திறக்கவில்லை என்பதற்காக அங்கே வாய் திறந்து முதலில் அதை கதைத்தவர் எங்களுடைய செல்வநாயகம் ஐயா, தந்தை செல்வநாயகம் அவர்கள். அப்ப இன்னும் பெருமையாக கதைக்கும் அந்த முஸ்லிம் சமூகம், முஸ்லிம்களுக்கு அன்று குரல் கொடுத்தார் என்று அதை மறந்து விட்டு திடீர்னு இப்பொழுது ஒரு அர்ஜுனாவுக்காக நோ அதெல்லாம் ஒன்றுமில்லை, இனி டிவோர்ஸ் இந்த மாதிரி போலாம். அது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா போன்ற இந்த நபர்களை தாண்டி இந்த தமிழ் முஸ்லிம் உறவு கட்டி எழுப்பப்பட முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? ஆஃப்கோர்ஸ் கட்டி எழுப்ப முடியும். உதாரணமாக என்னையும் உங்களையும் பாருங்கள். அதன் ரீதியாக நீங்கள் நானும் எத்தனை முறை காய்த்திருக்கிறோம், எத்தனை முறை அதை செய்திருக்கிறோம். நீங்கள் ஒரு போக்குடையவர், நான் ஒரு போக்குடையவன், அப்படி எல்லாம். இதனால எங்களுடைய உறவு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றதா? அல்லது ஜெயபாலன் என்று சொன்ன உடனே எனக்கு வேறமாய் சிந்திக்க தோன்றுகின்றதா? அல்லது நிஸ்தார் என்று யாரும் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அவரை ஒரு பிரத்தியான மனுஷனாக யோசிக்க தோன்றுகின்றதா? உங்களுக்கு இல்லையே. அதே போலத்தான் சாதாரண மக்களுக்கு இடையிலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. ஆனால் இதை இப்படியான முக்கியமான தலைவர்கள் முக்கியமான கட்டங்களில் வேறு விதமாக கையாளும் பொழுது அதை நம்பி இருப்பவர்கள், என்னுடைய தலைவர் இப்படி சொல்கின்றான், இதில் ஏதோ ஒரு விடயம் இருக்கும், ஆகவே நான் இவருடைய பக்கத்தான் செல்ல வேண்டும் என்று அவர் பக்கம் சென்று இந்த விஷயத்தை மீண்டும் குழப்புவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதுதான் சமூகம் என்பது. ஆனா இதை கட்டி எழுப்ப வேணும். எங்களுக்கு தடையாக இருப்பது ஒன்றும் அல்ல. ஒரு மொழி முக்கியமான ஒரு விடயம், மொழி முக்கியமான விடயம் இரண்டுக்கும் பொதுவாக இருக்கும் பொழுது அந்த மொழியை பாவிப்பதன் மூலம் நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய நிறைய எல்லா விஷயங்களும் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக மொழி ஒரு இணைக்கின்ற பாலமாக எப்பொழுதும் இருந்து வருகின்றது. இன்றைக்கு தமிழ் மொழியை இலங்கையில கூடுதலாக பாதுகாக்கிறவர்கள் யாராக இருக்கின்றார்கள் என்றால் முஸ்லிம்களாகத்தான் இருக்கின்றார்கள். என்றால் இலங்கையுடைய அனைத்து மாவட்டங்கள்லையும் எத்தனை மணிக்கு போனாலும் அங்க உள்ள முஸ்லீம் கடையில தமிழ் பாட்டு தான் போய்கொண்டு. வீட்டுமொழி ஈவன் சவுத் ஸ்ரீலங்கால, தென் ஸ்ரீலங்கால உள்ளவர்கள் வீட்டுமொழி, அவருடைய தாய்மொழியா சிங்களத்தை கருதினாலும் கூட அந்த வீட்டு மொழியாக கிட்டத்தட்ட அவர்கள் தமிழை தான் பாவிப்பார். அல்லது எங்களை சமயம் தொடர்பான விடயமாக தமிழை தான் பாவிப்பார்கள். தமிழ் என்பதை பிரிப்பதற்குரிய ஒரு அடிப்படை காரணம் அல்ல, அதை சேர்ப்பதற்கான ஆரம்ப புள்ளி. இதை தவற விட்டு நாங்கள் இன்னும் இந்த விஷயங்களுக்கு அடித்துக் கொள்வோமாக இருந்தால் இந்த இடத்தில் நான் திருப்பி அர்ஜுனாவை தான் குற்றம் சொல்வேன். அதாவது அந்த உதவி அமைச்சர் பக்குவமாக பவ்யமாக சொல்லும் பொழுது இதை தெரிந்து விட்டு பேசுங்கள் என்று ஒத்த வார்த்தை சிம்பிளாக சொன்னதுல பல அர்த்தங்கள் உண்டு. ஆகவே எலர்ட்டாக இருக்க வேண்டும். வேற ஏதோ சொல்ல வருகின்றார், அதை விட்டு போட்டு ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் கத்த, இன்னொரு எம்பி ஒரு கத்த, அந்த கட்டத்தில் இவர் தன்னுடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டு விட்டது, உன்னை விட நான் சளைத்தவன் அல்ல, நீர் அப்படியா இருந்தால் நான் ஒரு வைத்தியனுக்கு எல்லா விளைவும் தெரியும் என்று இவர் கத்த, அது இப்பொழுது ஒரு கேலி கூத்து மாதிரி போய்விட்டது. நிச்சயமாக மிகுந்த கேலி கூத்து ஆகிட்டது. நினைக்கிறேன் இந்த புள்ளியோட நாங்கள் இந்த நீண்ட உரையாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையினுடைய அம்சம் என்ன என்ற அடிப்படை அம்சம் என்ன என்பதை மிக தெளிவாக புரியக்கூடிய வகையில தெளிவுபடுத்தி இருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி உங்களோடு இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டமைக்கு மிக்க நன்றி முகமது நிஸ்தார். நன்றி ஜெயபாலன். and thanks also for the viewers. Thank you very much. மீண்டும் சந்திப்போம்.